மலையாள இண்டஸ்ட்ரியை பொறுத்தவரைக்கும் ரொம்ப வித்தியாசமான கதைக்களங்களை வந்து ட்ரை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. பல வித்தியாசமான படங்கள வந்து எடுத்திருக்காங்க. ரொம்ப எளிமையான ஒரு ஸ்டோரிய வச்சு கூட ரொம்ப சிறந்த படங்கள வந்து குடுத்துருக்காங்க. இப்படி எப்பவுமே வந்து மலையாள இண்டஸ்ட்ரி புதுசு புதுசா ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கும். அந்த வகையில சமீப நாட்களுக்கு முன்னாடி சூப்பர் ஹீரோஸ் மூவியுமே ட்ரை பண்ணாங்க. இப்போ ஒரு ஃபேண்டசி வேர்ல்டுக்குள்ள நம்ம வந்து கூட்டு போயிருக்காங்க. வணக்கம் நான் உங்கள் நெடுமாறன் ராஜாங்கம். ஸோ அது என்ன படம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, லோகா சாப்டர் 1 சந்திரா. இதுதான் அந்த படத்தோடைய டைட்டில். அண்ட் இந்த படத்தை வந்து டைரக்ட் பண்ணியிருக்காரு டைரக்டர் டொமினிக் அருண். இந்த படத்தோடைய இசை யார் அமைச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா ஜாக்ஸ் பிஜாய். அண்ட் இந்த படத்தோடைய முக்கியமான ஸ்டார் காஸ்டிங்கா கல்யாணி, பிரியதர்ஷினி அண்ட் நாசல் மற்றும் பலர் வந்து நடிச்சிருக்காங்க. லோகா சாப்டர் 1 சந்திரா படத்தோடைய ஆன்லைன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, பெங்களூரில் சன்னி வந்து இருக்காப்புல. எதிர்த்தாப்புல ஒரு புதுசாக ஒரு பொண்ணு வந்து வந்திருக்காங்க. அதாவது சந்திரா வந்து வந்திருக்காங்க. பார்த்தோன்னே ஃபர்ஸ்ட் சைட்லேயே காதல் அப்படின்ற மாதிரி இருக்குது. சரி, இவங்க கிட்ட வந்து பேசி பழகி நம்ம வந்து கமிட் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சன்னி வந்து முடிவு பண்ணுறாப்புல. அப்படி போகும்போது சந்திராவை பற்றி இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும். எங்கேருந்து வந்திருக்கா, எதுவுமே அவளை பற்றி தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஆனால் சந்திரா யார் அப்படின்றது அவருக்கு வந்து முழுமையாக தெரிய ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்றதான் படத்தோடைய கதை. ஆக்சுவலாக ரொம்ப ஜாலியாக பயங்கர ஃபன்னியாக ஆரம்ப காட்சியில இருந்தே நமக்கு வந்து அந்த ஒரு சூப்பர் ஹீரோ இல்லை வேற ஒரு உலகத்துக்குள்ளே வரப்போகுது அப்படின்றத ஒரு மைண்ட் செட்டோட தான் கதை வந்து சொல்ல ஆரம்பித்தாங்க. யார் இந்த சந்திரா அப்படின்ற ஒரு கேள்வி இருந்துக்கிட்டே தான் இருந்துச்சு. சின்ன சின்ன சஸ்பென்ஸோடு இவங்களா இருக்குமோ, இப்படி இருப்பாங்களோ இந்த கேரக்டர் அப்படின்னு சொல்லிட்டு நமக்குள்ள எக்ஸைட்மெண்ட் வந்து கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. அதுக்கேற்ற மாதிரி அடுத்தடுத்து நடக்கிற சம்பவமும் ரொம்ப இதுவாக இருந்துச்சு. பட் இவங்க யார் அப்படின்ற ஒரு கேள்வி மட்டும் நமக்குள்ளே இருந்துக்கிட்டே இருந்துச்சு. அந்த சன்னி வந்து வந்தப்புறமா, அந்த கேரக்டர் வந்தப்புறமா அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த சின்ன சின்ன கெமிஸ்ட்ரி அண்ட் சன்னி, வெம்பு இந்த கேரக்டர்ஸ்லாம் பண்ணக்கூடிய சின்ன சின்ன அவங்க ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே நடக்கிற அந்த கான்வர்சேஷன் இதெல்லாமே நம்ம வந்து சிரிப்பலையோட ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து கிடக்க வைக்குது. யார் இந்த சந்திரா அப்படின்னு நமக்கு தெரிய வரும்போது பயங்கர ஒரு எக்ஸைட்மெண்ட் ஆகிடுது. அதுக்கான ஒரு பேக் ஸ்டோரியை வந்து கொடுக்கும் போதுமே ரொம்ப சூப்பராக வந்து இருந்துச்சுன்னு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து இவ்வளோ நல்லா ஒரு தரமாக போச்சு. செகண்ட் ஹாஃப்லையுமே எனக்கு வந்து எந்த குறையுமே தெரில. ஒரு சின்ன சின்ன ஸ்லோ ஆன ஒரு சின்ன சின்ன ஃப்ளாஸ் இருந்துச்சு. பட் ஓவராலாக செகண்ட் ஹாஃப்மே பயங்கர இதுவாக வந்து போயிடுச்சு. குறிப்பாக வந்திருக்கக்கூடிய ஒரு ஒரு கேரக்டர், அது நாச்சியப்பனா அதாவது சாண்டி நடித்த அந்த கேரக்டராக இருக்கட்டும், இல்லை கல்யாணி அவங்க நடித்த அந்த சந்திராவாகட்டும், நீலி அப்படின்ற அந்த பேக் ஸ்டோரி ஆகட்டும், சன்னி வந்திருக்கக்கூடிய கேரக்டர் ஆகட்டும், இல்லை அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வேம்பு, நாஜல் இப்படி வந்திருக்கக்கூடிய எல்லா கேரக்டர்ஸுமே ஆகட்டும், நிறைய இடங்கள் வந்து ஃபன் பண்ண வைக்கிது. பயங்கர ஒரு எக்ஸைட்மெண்ட் வந்து கொடுக்க வைக்கிது. இன்னும் அந்த சூப்பர் ஹீரோஸ் இந்த ஃபேண்டசி வேர்ல்டுக்குள்ள ஒரு ஒரு கேரக்டரும் நம்மளை வந்து அப்படி உட்கார வச்சு அந்த கேரக்டருக்கான ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து வர சின்ன சின்ன கேரக்டருமே கூட ஒரு இம்பாக்ட் வந்து கொடுத்துக்கிட்டே இருந்துச்சு. அந்த அளவுக்கு வந்து படம் வந்து சூப்பராக இருந்துச்சு. அண்ட் தென் அதே மாதிரி விஷுவலாகவுமே ரொம்ப தரமான ஒரு விஷுவல் வந்து கொடுத்துருக்காங்க. விஎஃப்எக்ஸ் எல்லாமும் வந்து ரொம்ப சூப்பராக வந்து இருந்துச்சு. கதை எங்கேயுமே வந்து ரொம்ப அடுத்தடுத்து இதுதானே அப்படின்ற நம்ம வந்து கெஸ் பண்ணாலும் அதில் எவ்வளோ வந்து வேரியஸ் கொடுக்க முடியுமோ, அதில் இன்னமும் வந்து அவங்க இன்னும் எவ்வளோ நல்லா அந்த கதையை வந்து நம்மக்கிட்ட ப்ரெசென்ட் பண்ண முடியுமோ அவ்வளோ விஷயத்தையும் வந்து பண்ணியிருக்காங்க. இதில் கேமியோஸுமே வருது. ரொம்ப பர்ஃபெக்டான டைமில் வந்து வந்திருக்குன்னு சொல்லலாம். அதே மாதிரி ஜாக்ஸ் பிஜாய் அவருடைய வேலையை ரொம்ப சிறப்பாக தரமாக வந்து பண்ணியிருந்தார். ஒட்டுமொத்தமாக படத்துக்கு ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து அவருமே ரொம்ப ஸ்ட்ரென்த்தான ஒரு வேலையை வந்து மியூசிக் வந்து போட்டிருந்தார். ஸோ அதுவுமே ரொம்ப சூப்பராக வந்து இருந்துச்சு. இந்த கதையோட எண்ணில் இன்னும் ஒரு சில கேரக்டர் வந்து இன்ட்ரோ பண்ணியிருக்காங்க. அடுத்த சாப்டருக்கு வந்து அவளோட வந்து நான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன். அது இன்னும் எப்படி வந்து கரெக்டாக பர்ஃபெக்டாக வந்து சொல்ல போகிறாங்க அப்படின்ற ஒரு எக்ஸைட்மெண்ட்டோட வந்து இருக்கேன். ஸோ ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. நீங்கள் போயிட்டு இந்த படத்தை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லாவே வந்து பயங்கரமாக பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். நீங்கள் லோகா படத்தை வந்து பார்த்துருந்தீங்க, உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்னு கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள்.